உங்களில் பெரும்பாலானவர்கள் மணி ஹைஸ்ட் திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். இந்த படத்தில் வரும் காட்சிகளுக்கு நிகரான ஒரு சம்பவம் பிரான்ஸ் நாட்டிலே நடைபெற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சம்பவம் குறித்துதான் இந்த காணொலியினூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 19 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள லூப நூதன சாலையை 3 அல்லது 4 பேரை கொண்ட ஒரு கொள்ளையர் குழு ஒன்று வெறும் 7 நிமிடங்களுக்குள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறது. இந்த லூப நூதன சாலையில்தான் லியோனார்டோ டாவின்சி வரைந்த மோனாலிசா ஓவியம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த மோனாலிசா ஓவியம் 1911 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் திருடப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததோடு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 1913 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்த ஓவியத்தை திருடியவர் விற்பனை செய்ய முயற்சித்த போது கையும் களவுமாக பிடிபட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அதே போல அந்த மோனாலிசா ஓவியம் மீட்கப்பட்டு மீண்டும் லூப நூதன சாலையில் பாதுகாப்பாக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நூதன சாலை 6 ஹெக்டேர் கொண்ட நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ள மிக பிரமாண்டமான அதேபோல அதி உயர் பாதுகாப்பு பொறிமுறைகளை கொண்ட ஒரு நூதன சாலை. இதன் பரப்பளவு 10 கால்பந்தாட்ட மைதானங்களுக்கு நிகரானது என்று சொல்லப்படுகிறது. அதி உயர் பாதுகாப்பு பொறிமுறைகளை கொண்ட இந்த நூதன சாலைக்குள் தான் புராதன சிலைகள், ஓவியங்கள், அதே போல விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன, காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நூதன சாலையை பார்வையிடுவதற்காக வருடத்திற்கு 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்களாம். இந்த லூப நூதன சாலை 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டதாக தான் கருதப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் 2வது பிலிப் மன்னனின் கட்டளைகளுக்கு அமைவாக தான் இந்த பாதுகாப்பு கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் 1793 ஆண்டு காலப்பகுதியில் பிரெஞ்சு புரட்சியின் போது புதிய தேசிய சபை இந்த கோட்டையை நூதன சாலையாக அறிமுகப்படுத்தி பொதுமக்களுக்காக திறந்து வைத்திருந்தது. இதே நூதன சாலையில்தான் மாவீரன் நெப்போலியன் போர்களின் மூலம் வெற்றி பெற்று ஈட்டிய பெருமதியான சொத்து செல்வங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயம். இங்குள்ள எப்போலோ கேலரியில்தான் பிரெஞ்சு மன்னர்களின் புதையல்கள், சொத்து செல்வங்கள், கிரீடங்கள், மாணிக்கங்கள் என பல பெருமதியான பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த அதி உயர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நூதன சாலையில் இருந்து 3 அல்லது 4 பேரை கொண்ட ஒரு கொள்ளையர் குழு ஒன்று வெறும் 7 நிமிடங்களில் மாவீரன் நெப்போலியனுக்கும் அவருடைய மனைவிக்கும் சொந்தமானதாக கருதப்படும் 9 மாணிக்க கற்கள் அடங்கிய கிரீடங்களை திருடி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் கடந்த அக்டோபர் மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி அளவில் இடம்பெற்றதாக பிரான்ஸ் நாட்டின் உள்விவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த கொள்ளைக்காக அவர்கள் நூதன சாலையின் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு ஏணியை பயன்படுத்தி 2ஆம் மாடிக்குள் நுழைந்த திருடர்கள் அந்த மாடியிலிருந்து 1ஆம் மாடிக்குள் நுழைந்து 7 நிமிடங்களுக்குள் 9 மாணிக்க கற்கள் அடங்கிய இந்த கிரீடங்களை திருடியிருக்கிறார்கள். இது வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய நுணுக்கமான, பாரதூரமான, ஆனால் சரளமாக இடம்பெற்ற ஒரு கொள்ளையாக தான் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. வெறும் 7 நிமிடங்களுக்குள் அனைத்து பாதுகாப்பு பொறிமுறைகளையும் மீறி கிரீடத்தை திருடிக் கொண்ட அந்த திருடர்கள் நூதன சாலைக்குள் பிரவேசிப்பதற்காக பயன்படுத்திய ஏணியின் வாயிலாகவே கீழே இறங்கி வந்து அவர்கள் ஏற்கனவே நிறுத்தி வைத்திருந்த மோட்டார் சைக்கிள்களின் மூலம் தப்பிச் சென்றிருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. இந்த திருட்டு சம்பவம் பிரான்ஸ் நாட்டுக்கும் அந்த நாட்டின் பாதுகாப்புக்கும் பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியானா ஜோன்ஸ் என்று அழைக்கப்படும் ஆர்தர் பிராண்ட்ஸ் இந்த திருட்டை மிக துல்லியமாக திருடப்பட்டு ஒரு திருட்டாக தெரிவித்திருக்கிறார். இதனை அந்த அளவுக்கு துல்லியமாக திட்டமிட்டு செயற்படுத்தியிருக்கிறார்கள். நகர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு செகண்டும் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு துறையினருக்கும் மிகவும் சவால் மிக்கதாக அமையப்போகிறது. காரணம், திருடியவர்கள் இந்த தங்க ஆபரணங்களில் இருக்கின்ற தங்கத்தை அல்லது வெள்ளியை உருக்கிவிட்டால் அல்லது மாணிக்க கற்களின் வடிவங்களை மாற்றிவிட்டால் அவற்றை கண்டுபிடிப்பது என்பது உண்மையிலேயே இயலாத விடயமாக மாறிவிடும். எனவே இந்த திருடர்களை எவ்வளவு விரைவாக கைது செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக கைது செய்வதற்காக கடந்த சில வாரங்களின் சிசிடிவி காணொலிகளை ஆய்வு செய்து வருகிறார்களாம். அதே போல உலக புகழ்வாய்ந்த புலனாய்வு குழுக்களை அழைத்து வந்து இந்த திருடர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் பிரெஞ்சு பாதுகாப்பு துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எது எவ்வாறாயினும் இந்த திருடர்களை தேடி கண்டுபிடித்து இந்த புராதன பொருட்களை, விலை மதிக்க முடியாத புராதன பொருட்களை மீட்டெடுப்பது பிரெஞ்சு நாட்டின் தலையாய பொறுப்பாக இருக்கும் என்று சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன.